பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தை ஒரு நம்பிக்கை இல்லாமல் செய்தோன்னா அது தோல்வியை தாங்க முடியும். அதுக்கு ஏன் காரணம்னு சொன்னால், நமக்குள்ள மனசில் தைரியம் நம்பிக்கை இல்லைல்ல. நம்ம மனசில் நம்பிக்கையோடு எந்த காரியம் செய்தாலும் ஜெயமாய் மாற்ற முடியும். அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் சும்மா சபைக்கு போகிறேன், வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லா காரியம் செய்யணும்னா, ஆண்டவர் உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நீ என்ன படித்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. யாராக இருந்தால் நாங்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கிற அடியனும் உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது பிரியமில்லாத காரியமா, கூடாத காரியம்ன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அது போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் நடத்த போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். அதான் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் பிரியமாக இருக்கிற போல நடிக்கிறோம், நம்பிக்கை அந்த இடத்துக்கு போகிறோம்பா, அது நடக்கும்பா என்ற உறுதி உன் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே ஜெயமாக மாறுங்க. நம்பிக்கையில் அது நடக்குமா நடக்காதா என்று 2 விதமான எண்ணத்தோடு நீ போனேன்னா அது நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அது சந்தேகத்தில் தான் நிற்கும், தடையில் தான் நிற்கும். நேரங்கள் மாற்றப்படும், காலங்கள் மாற்றப்படும், ஆனால் உறுதிப்படாது. ஆனால் நீ உறுதியான கடவுளை இருதயத்தில் வச்சுக்கணுன்னா, நம்பிக்கை வச்சுச்சுன்னா, விசுவாசிச்சுன்னா அது தேவனுக்கு பிரியமான காரியமாய் மாறும். அதை சொன்ன, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் தேடுகிறவர்களுக்கு, தேடுகிறவனா நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு நான் பதில் அளிக்குமான்றார் ஆண்டவரே சொல்லிட்டார். தம்மை தேடுகிறவர்களுக்கு நான் பலன் அளிக்கிறேன் என்று அவன் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பலன் வேணும்னு சொன்னால் நம்ம உறுதியாக ஒரு பொருளை பிடிச்சிக்கணும். பலன் வேணுங்க. உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுமா, கிடைக்க தேவையா? இயேசுவை நம்புறீங்க, உங்களுக்கு பலன் வேணுமா வேணாமா? கண்டிஷனாக பலன் கிடைக்குங்க. அதை எப்படி சொன்னால், முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு ஒரு வேதவசனம் சொல்லப்படுகிறது. அந்த உறுதி இல்லாமல் நம்ம போய் சும்மா ஏதோ கடமைக்காக உட்காடுறோம், கடமைக்காக நம்ம விடுதலை கிடைச்சா போதும் நம்ம வந்துடுறோம் அப்படின்னு நினைப்பது இல்லைங்க. விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கலன்னு சொல்ல, விடுதலை கிடைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாமல் நீ நம்பிக்கை வைக்காமல் இயேசுவை தரிசிப்பது பிரியமில்லாத காரியம், கூடாத காரியம்ன்றார். ஆனால் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று. தேவனிடத்தில் யாரெல்லாம் சேர்றீங்களோ, இயேசு தான் என்னுடைய கடவுள்னு அவரிடத்தில் யாரெல்லாம் அண்டிக் கொள்ள வரீங்களோ, உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்க உதவி செய்கிறார். அவர் யார் முழுமையாக தேடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவர் பலன் அளிப்பார்ன்றாருங்க. என்ன காரியத்தில் சோர்ந்து போய்க்கிறீங்க, எது பலன் இல்லாமல் இருக்குதோ நிச்சயமாக அது பலன் கிடைக்கும். எப்பொழுதுனா நீ விசுவாசித்து உறுதிப்படும் போது, உன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வைக்கும்போது, உன் இருதயத்தை பலப்படுத்தும் போது, இருதயத்தை இயேசுக்காக ஒப்பு கொடுக்கும்போது, உனக்கு எது எதெல்லாம் பலன் அளிக்காது இருக்குதோ அதெல்லாம் பலன் அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதாங்க உறுதிப்பட சொல்கிறார். அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றார். பலன் அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவர், அவர் உண்டு என்று ஏசு இருக்கிறார்ப்பா ஒரு கடவுள், அவர் நிச்சயமாக எனக்கு பதில் அளிப்பார்ப்பா, நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீ போனேன்னா உன் வாழ்க்கையில் எது பலன் அளிக்காதுக்குதோ அது நிச்சயமாக பலன் அளிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.